ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லர் பாய் சேனலில் எப்படி பேக் பால் டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பால்ஸை ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோரில் அந்த ஸ்பான்சஸ் சின்ன சின்னதாக விற்கும், அதை நீங்கள் ஃபஸ்ட் வாங்கிக்கோங்க. தென் ஒரு சின்ன கிளாத்தில் அதை சென்டராக வச்சு தென் அதை க்ளோஸ் பண்ணி நூலை வச்சு இந்த மாதிரி இதே ப்ராசஸை ரிப்பீட்டடாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை நமக்கு தேவையோ அத்தனைனா ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸோட லைனிங்கை எடுத்துக்கோங்க. ஸோ லைனிங்கில் 1 by 1 இதே மாதிரி வச்சு நீட்டாக ஒரு இன்ச்சஸ் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். தென் இதுக்கு கீழே மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் வச்சு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததை வச்சுட்டு அதில் அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நீட் அண்ட் ஃபினிஷான லுக்கில் ரெடி ஆயிரும். இப்போது நம்ம இது தேவையில்லாத எக்ஸஸான மெட்டீரியல்ஸ்லாம் இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா அந்த மெட்டீரியலை இந்த மாதிரி சைடாக சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் கிளாத் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கிறோம். எதுக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இந்த எக்ஸஸான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும்ல, அது உள்ளே மறைச்சிக்கும். இப்போ இந்த மெட்டீரியலை கரெக்டாக மடித்து அதில் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதை மாதிரி பண்ணி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் சரி எல்லாமே நீட் அண்ட் ஃபினிஷான ஒரு ப்ராப்பர் லுக் இருக்கும். இப்போ இப்படி போடுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு அன்வான்டான மெட்டீரியல்ஸும் இருக்காது, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே மாதிரியான நிறையா டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸுக்கு டெய்லர் பாயை ஃபாலோ பண்ணுங்கள்.